அந்த போதை சாப்பிட்றது மாதிரியான அந்த சுச்சுவேஷன் தான் அது இருந்திருக்கு. அந்த நான் ஏற்கனவே சொன்ன ஏடிஎம் கார்டை இது எப்படின்னா இதற்காக அவரை வந்து கண்டிக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இப்போது பல ரவுடிகளை பார்க்குறோம். சாதாரணமாக கேக்கை வந்து வெட்டுறது, ஒரு பிறந்த நாளுக்கு கேக்கை எப்படி வெட்டுவாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் ரவுடிகள் எப்படி, அவன் ரவுடி தாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறான்? அவன் நைட் 12 மணிக்கு ஏதோ ஒரு ரோட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு கேட்க அதை பெரிய பட்டா கத்தியால் வெட்டுறது, இதுலேருந்து தான் இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே போல் தான் நீ இதை எப்படி சாப்பிட்ற, அது மருந்து மாத்திரையாக இருந்தால் கூட நீ என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணுறங்கிறத வச்சு தான் இப்போ மக்கள் வந்து கவனிக்கிறாங்க. அப்படிங்கிறது அடிப்படையில் இந்த அமைச்சருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இப்போது வைகோவுடைய வரலாற்றை திரும்பி பார்த்தாலும் ஒவ்வொரு முறையும் அவர் உணர்ச்சி வசப்பட்டு ஒன்று பேசுவார். அவர் கடைசியில் எண்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். ஜெயலலிதாவை எதிர்த்து பெரிய பாத யாத்திரை தொடங்கி கடைசியில் எங்கடா போய் முடிஞ்சாருன்னா பாய்ஸ் கார்டர்லேயே போய் முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் கருணாநிதியை இன துரோகி அப்படின்னு சொன்னார். பிறகு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரே வந்து திராவிடத்தை காக்க போகிற கேடயமாக நான் இருப்பேன். அப்பாஸ் சாலி அப்படிங்கிறவன் வந்து இந்த காயத்ரி மற்றும் முரளிதரன் இவர்கள் மீது, குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்துகிறான். அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகாராக கொடுக்குறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் எப்படி அவர்களுக்காக வருகிறதுங்கிறது தான் நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. நீங்கள் வந்து கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு அழுத்தம் முரளிதரனுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்மள்கிட்ட ஃபோனில் சொல்கிறார். கிட்டத்தட்ட இந்த 15,000 பேரை கொல்லணுங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த மாத்திரையெல்லாம் விநியோகம் பண்ணோம். ஒரே ஆள் விநியோகம் பண்ண முடியாது. ஸோ ஒரே ஆளால் இத்தனை பேருக்கு கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவர் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஆள்லாம் செட் பண்ணியிருக்காரு. அப்படி செட் பண்ணுறப்ப ஒரு 3-4 இஸ்லாமிய பெண்கள் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லினா, ஏன்னா இவங்க இப்படியெல்லாம் அடிச்சுக்கிறாங்க இல்லையா, அது ஒரு பெயின் கில்லரு, இது ஒரு இம்யூன் பூஸ்டர், விட்டமின் மாத்திரை அப்படின்லாம் சொல்லி இது பண்ணியிருக்காங்க. திருமணம் மற்ற வைபவங்களுக்காக தங்கம் வாங்குவாங்க. அது இப்போதைக்கு வாங்காதீங்க, ஏன்னா இறக்குமதி நம்ம வெளியிலேருந்து கொண்டு வந்து இருக்கிறோம். ஆனால் நம்ம உள்நாட்டிலே தங்கம் இருக்கிறது, உங்கள்கிட்டே கூட பழைய தங்கம் இருக்கும். அதை மாற்றி அது புதுசு பண்ணி அது வேறு டிசைனில் ஏதாவது பண்ணுறது, அதை மட்டும் பண்ணுங்கள். இப்போதைக்கு புதுசாக தங்கம் வாங்காதீங்க கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைத்தேன். அதையும் இந்த மக்கள் செய்தார்கள். உள்ளபடியே நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மக்களிடம் நன்றி தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். தாவேக அமைச்சர் கில்லி சரத்குமாருக்கு எதிரான திமுக ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுப்பு, ஸ்டாலின் கண்டனம். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகல், வைகோ தாவேகாவை ஆதரிக்காமல் போயிருந்தால் கட்சி உடைந்திருக்கும், காதர் மொய்தீன். புளியங்குடியில் பெண்கள் உள்ளிட்டோர் மீது கொடூரமான தாக்குதல், தாக்கப்பட்டோர் மீதும் வழக்கு, ஜாமீனில் ஜாலியாக சுற்றும் தாக்கிய கும்பல். மொஹரம் ஊர்வலத்தில் விஷமாத்திரைகளை விநியோகித்து மும்பையில் 15,000 பேரை கொல்ல சதி செய்தவர் கைது. தங்கம் வாங்குவதை குறைத்த மக்கள், களிமண்ணில் விநாயகரை செய்யுங்கள், மனதின் குரலில் பிரதமர் உரை. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்முடன் கலந்துரையாட நமது அரங்கத்திற்கு திரு ராஜேஷ் அவர்கள் வந்துள்ளார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க ஸ்ரீபாலன். முதல் செய்தியாக திமுக அமைச்சர் கில்லி சரத்குமார், இவருக்கு எதிராக திமுக சார்பில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. என்னன்னா, சமீபத்தில் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக வீடியோ வந்து வெளிவந்தது. இதை எதிர்த்து அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. இதை வந்து போலீசார் வந்து இதை அனுமதிக்காம இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து நமது ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த செய்தியை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது திமுகவுடைய ஆயுதத்தை எடுத்து இப்பொழுது மீண்டும் தாவேகா வந்து அந்த ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்காங்க, அதாவது சம்பவம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, இந்த கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது, துயர சம்பவம். 42 பேர் இறந்து போனாங்க. அந்த 42 பேர் இறந்து போனதை ஒட்டி உடனடியாக திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா, இனிமேல் அரசியல் கட்சிகள்
கூட்டம் கூடுவதற்கு முன்பு இல்லை அவங்க ஏதாவது ஆர்ப்பாட்டம், பேரணி, போராட்டம், ரேலி எது நடத்தினா கூட முன்னனுமதி 5 நாட்களுக்கு முன்னால் வாங்கணும். எந்தெந்த ரூட்டில் பண்ணுவாங்க, எத்தனை பேர் கலந்து கொள்வாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி பண்ணாதான் அவங்களுக்கு அனுமதி கொடுப்போம் அப்படின்னு. இப்போ அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாவேக்கா அரசு அவங்களுடைய போலீஸு உங்களுக்கு அனுமதி மறுக்கிறோம். ஏன்னா ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து அதுவும் திங்கட்கிழமை மாணவர்கள் காலேஜுக்கு போகணும், அலுவலகம் இருக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு இடையூறாக இருக்கும். அதனால் போக்குவரத்து நெரிசல் இதெல்லாம் இருக்கும். அதனால் உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அனுமதி மறுப்பு இருந்த பிறகும் அதையும் தாண்டி இவங்க போராட்டம் பண்ணி பலரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அகங்காரம் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி வந்து விரைவிலேயே காணாமல் போகும், எதற்குமே வாய் திறக்காமல் விஜய் இருக்கிறார், இப்படியெல்லாம் வந்து ஆட்சி நடத்திட முடியாது. ஏற்கனவே அவருடைய தொண்டர்களுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சி வந்து இன்னும் எத்தனை நாட்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, அதனால் தேர்தலுக்கு தயாராகுங்கள் அப்படின்னு திமுகவினருக்கு வேற அவர் சொல்லியிருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக ஒரு வீடியோ ஒன்று சர்க்குலேட் ஆகுது. அவர் அதற்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னா, அதாவது கில்லி சரத்குமார், பேரே சூப்பராக இருக்கு. ஏன்னா அந்த கில்லி படத்தில் தான் அவர் சம்பவம் பண்ணியிருப்பாரு. அந்த ஏரியாவில் தியேட்டரில் அதிகமாக டிக்கெட் வாங்கி கொடுத்தாரா, என்ன பண்ணாருன்னு தெரியல, எதுக்கு கில்லி சரத்குமார் பேருன்னு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து மாத்திரை தாங்க சாப்பிட்டேன், அது போதைப் பொருள். என் குழந்தைக்கு அப்போ 1.5 வயசு, அதுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. நாங்கள் ஏதோ ஒரு IPL பார்க்குறதுக்கு போயிருந்தோம். அப்போ இது தேவைப்பட்டது, அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த மாத்திரையை நுணுக்கி, ஏன்னா குழந்தைங்கிறதுனால அப்படியே கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக நுணுக்கி கொடுத்தோம், அதுதான் இது மருந்து அப்படின்னு சொல்லி தனது மனைவி குழந்தைகளோட ஒரு வீடியோ கூட அவர் போட்டிருந்தார். அதை விட்டு பலரும் பல விஷயங்களை கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா, முதல்ல 1.5 வயது குழந்தைக்கு ஒரு பீடியாட்ரிஷியனா குழந்தைகள் மருத்துவர் முதல்ல அவ்வளோ பெரிய மாத்திரையை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாரா? ரொம்ப ஆதி காலத்தில் தான் இந்த சிறப்புன்னு ஒன்று வராமல், அதாவது குரோசின் சிறப்போ இல்லை மற்ற இந்த ஜுரத்துக்கான பேராசிட்டமால் சிறப்பு எதுவும் இல்லாததுனால அந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு எதாவது கொடுக்கணுன்னா மாத்திரையை அதை நுணுக்கி அது தேனில் கலந்து கொடுக்கறதுங்கிறது இருந்தது, அது ரொம்ப காலத்துக்கு முன்னால். இப்போ அதையே வந்து சிறப்பாக வந்ததுனால எல்லாருக்குமே லிக்விடாக தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும். அதனால எந்த டாக்டரும் உங்களுக்கு டேப்லெட் 1.5 வயசு குழந்தைக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது. சரி, அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். அப்படி உடம்பு முடியாத குழந்தைகளை அழைச்சிட்டு IPL மேட்ச் பார்க்கறதுக்கான அவசியம் ஏதாவது இருக்குமா? ஏன்னா அவ்வளவு டெம்பரேச்சர் இருந்திருக்கு அந்த குழந்தைக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில அந்த குழந்தைய வந்து ஒரு கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டியை பார்ப்பதற்காக அழைச்சிட்டு போயிருக்க முடியுமா? அதற்கு அவருடைய மனைவி கூட ஒத்துன்றிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அடுத்தது அவர் எப்படி நுணுக்குனாரு, அதை எப்படி அந்த பவுடரை சரி செஞ்ச அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப இது பல வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பல டிவி இதில் அவேர்னஸ் எல்லாத்துலேயுமே இது காட்டுறாங்க. என்னென்னா இது மாதிரி செய்கிறவங்க யாருன்னா இந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறவங்க தான். அதுவும் ATM கார்டால் அவர் அந்த நுணுக்கி அதை எப்படி இது பண்ணுறாரு அப்படிங்கிறது அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ தம் அடிக்கிறவங்க எப்படி ரொம்ப ரசித்து தம் அடிக்கிறவங்க அவங்க அதை எப்படி பற்ற வைப்பாங்க, அதை புகையை எப்படி இழுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. அது மாதிரி இந்த போதைப் பொருள் உட்கொள்கிறவங்க அதை வந்து தயாரிக்கிறது, அது வந்து ஃபோர் பிளே மாதிரி அதை பண்ணுறதுங்கிறது, சாப்பிட்றதுக்கு முன்னால் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி அவர் அந்த வீடியோவில் வருதுனால இது வந்து மருந்து மாத்திரையாக இருக்காது, போதைப் பொருளாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மிகப்பெரிய சிக்கலை கில்லி சரத்குமார் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இவர் கில்லி அடிக்க போகிறாரா இல்லை கம்பி என்ன, ஏன்னா பெரிய அளவு ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு, அதனால அவர் பதவி இழக்கவே நேரிடுமா? ஆனால் கமுக்கமாக இப்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து இந்த பக்கம் தாவிய விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், காதர் மொய்தீன் அது இருக்கக்கூடிய IUML கட்சியாக இருக்கட்டும் அடக்கி வாசிக்கின்றன. அதனால்
என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதே நேரத்தில் ஒரு பக்கம் போதைக்கு எதிராக ஒரு மாரத்தான் போனார். பீச்சில் பார்த்தோம், நம்ம கலங்கரை விளக்கம் வரைக்கும் ஓடி காட்டினார். ஓடிக்கினா அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லுங்கிறது மாதிரி அந்த பாட்டுக்கு பேக்ரவுண்டு போட்டோன்னா அது மாதிரி ஓடினார் விஜய். கேட்டால் இது வந்து போதைப் பொருளை தடுப்பதற்காக ஸ்டாப் ட்ரக் அப்படின்னு ஒரு கேம்பெயினை தொடங்கி வச்சு இந்த ஓட்டத்தை தொடங்கி வைத்தார். ஆனால் இப்பொழுது அவருடைய அமைச்சர் பதவியிலிருந்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போல இருக்கு. திமுக மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. இதில் என்ன, திமுக மட்டும்தான் போராட இருக்காங்க. எல்லாரும் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எல்லா கட்சிகளுமே இந்த அமைச்சருக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிறது தான். எப்படி வந்து ஒரு பப்ளிக்காக இப்படி ஒரு விஷயத்தை அவர் செய்வார்? அதாவது இது உண்மையாக போதைப் பொருளாகவே இருக்கும் பட்சத்தில் இப்போ அந்த போதை சாப்பிட்றது மாதிரியான அந்த சுச்சுவேஷன் தான் அது இருந்திருக்கு. அந்த நான் ஏற்கனவே சொன்ன ஏடிஎம் கார்டை இது எப்படின்னா, இதற்காக அவரை வந்து கண்டிக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இப்போ பல ரவுடிகளை பார்க்குறோம். சாதாரணமாக கேக்கை வந்து வெட்டுறது, ஒரு பிறந்த நாளுக்கு கேக்கை எப்படி வெட்டுவாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் ரவுடிகள் எப்படி, அவன் ரவுடி தாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறான்? அவன் நைட் 12 மணிக்கு ஏதோ ஒரு ரோட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு கேட்க அதை பெரிய கத்தியால் வெட்டுறது, இதுலேருந்து தான் இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ அதே போல தான் நீ இதை எப்படி சாப்பிட்ற, அது மருந்து மாத்திரையாக இருந்தால் கூட நீ என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணுறங்கிறத வச்சு தான் இப்போ மக்கள் வந்து கவனிக்கிறாங்க. அப்படிங்கிறது அடிப்படையில் இந்த அமைச்சருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிறார்கள். இது திமுக இந்த போராட்டத்தை முன்னெடுக்குது அப்படிங்கிறதுனால மக்களும் சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆட்சியில் தான் வந்து போதைப் பொருள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த போராட்டத்துக்கு எதிராக மா சுப்பிரமணியம் பெரிய அளவில் போராட்டம் பண்ணி அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்போ எல்லாரும் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் இந்த சாருன்னு பெரிய அளவில் போராட்டம் நடந்தப்பே கலங்காதவர் இப்போ தவேகா கில்லி சரத்குமாருக்கு எதிராக போராடி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்குறாங்க. இப்போ என்னென்னா, கில்லி சரத்குமார் வீடியோ வெளியில் வந்துருச்சு, ஆனால் யார் அந்த சாருங்கிறது வீடியோ வரல. அப்படின்னா திமுக எவ்வளோ விவரமாக இருந்திருக்கிறாங்க, அதனால தாண்டா அவங்கள்ட்ட படிங்கடா பாடத்தை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எதுக்கு? தப்பு செஞ்சு மாட்டாமல் இருக்கிறதுல அப்படின்னு. தவேகா தப்பு செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. தப்பு செஞ்சு தப்புறதுக்கு இல்லை. இதையெல்லாம் புரிந்து கொண்டு தவேகா அரசாங்கம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். எடுப்பார்களா என்று பொறுத்திருந்துதான்ப்பா. இரண்டாவது செய்தியாக, திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியிருக்காங்க. தாவேக்கா ஆதரிக்காமல் போயிருந்தால் கட்சி உடைந்திருக்கும்னு IUML தலைவர் காதர் மொய்தீன் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த செய்தியை எப்படி சார் பார்க்குறீங்க? வைகோ அவங்க மதிமுக கட்சியுடைய பொதுக்குழு கூடி நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகுறோம், ஆனால் இண்டி கூட்டணியில் தொடர்றோம் அப்படின்னு. அதாவது அப்படின்னா ராகுல் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையிலான இண்டி கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் தமிழகத்தில் திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த 9 ஆண்டுகளாக அவங்களோட கூட்டணியில் இருக்கோம். காரணம், பாஜகவை எதிர்த்து பாசிச சக்திகளுக்கு எதிராக ஓரணியில் திரளணும் அப்படிங்கிறதுக்காக திமுக பின்னாடி நாங்கள் இருந்தோம். பல அவமானங்களை எல்லாம் சகித்து கொண்டு அதில் இருந்தோம் அப்படின்லாம் ஒரு உருட்டி இருக்காரு. எப்பொழுதுமே அவர் ஒரு எமோஷ்னலாக பேசக்கூடியவர், உணர்ச்சி வசப்பட்டு பேசி தான் அந்த கட்சியே காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்சி தொடங்கியதே எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் கருணாநிதி தனக்கு பிறகு வாரிசு ஸ்டாலினுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. வாரிசு அரசியலுக்கு எதிராக தோன்றியது தான் மதிமுக. மறுமலர்ச்சி திமுக. ஏன்னா இவ்வளவு நாள் திமுகவில் வாரிசு அரசியலை கொண்டு வராங்க, அதிலிருந்து ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வரதுக்கு தான் மறுமலர்ச்சி திமுக நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால், அவருக்கு பின்னால் பல மாவட்ட செயலாளர்லாம் போனாங்க. அப்புறம் இவர் கூட வந்தவங்க ஒவ்வொருத்தவங்களா திரும்ப இவர்கிட்டேருந்து கலந்து போய் மீண்டும் திமுகவிலே போய் சேர்ந்தாங்க. செஞ்சி ராமச்சந்திரன்லேருந்து ஆகட்டும், எல் கணேசனாக இருக்கட்டும், காரோட்டி கண்ணப்பனாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களும் இதே மாதிரி போனாங்க. கடைசியாக அந்த கட்சியிலிருந்து மல்லை சத்யா போனார். மல்லை சத்யா போகும்பொழுது என்ன குற்றச்சாட்டு சொன்னார்? வைகோ தனது வாரிசை இந்த கட்சியில நுழைக்க பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி குறிப்பாக துரை வைகோ அவர்களை முன்னிலைப்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி தான்
மல்லை சத்யா விலகினார். ஸோ எந்த நோக்கத்திற்காக அந்த கட்சி தொடங்கியதோ அந்த எந்த குற்றச்சாட்டை சொன்னாங்களோ அந்த குற்றச்சாட்டிலே அந்த கட்சி சொல்லப்பட்டு அது ஒரு முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இன்னும் ஒரு கொடுமை என்னன்னா, இவர் ஒரு பொதுக்குழு கூட்டுறாரு. அந்த பொதுக்குழுவில் கூட்டி திமுகவிலிருந்து நாங்கள் வெளியில் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் அடுத்து வர தேர்தல்களில் தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவாக செயல்பட போகிறோம் அப்படின்னு வைகோ சொல்கிறார். ஆனால் இந்த கட்சி சார்பாக போட்டியிட்ட 2 எம்எல்ஏக்கள், ஒருத்தவர் சீர்காழி, இன்னொருத்தவர் கடையநல்லூர், 2 பேரும் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்று போட்டிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்றாங்க என்னன்னா, ஏற்கனவே பம்பரம் சின்னத்திலே போட்டிட்டு இருந்தா ஆளா தாவேகாவுக்கு வைகோ தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. நல்ல வேளை எங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டதுனால தான் அவரால் அந்த நடவடிக்கை எடுக்க முடியல, அந்த டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னு. திமுகவுக்கு எதிராக இந்த பொதுக்குழுவில் இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்ற போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட 2 எம்எல்ஏக்களும் அங்க பங்கெடுக்கவில்லை. 2 பேரும் திமுகவுக்கு போயிட்டு அங்கே சேரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. காரணம், 2 பேருமே நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டோம், நாங்கள் எப்படி திமுகவுக்கு துரோகம் இழைக்க முடியும், மதிமுகவுடைய ஓட்டு எவ்வளோ இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ முக்கால்வாசி திமுகவினர் ஓட்டு போட்டு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நாங்கள் எப்படி அந்த முடிவை எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போது வைகோவுடைய வரலாற்றை திரும்பி பார்த்தாலும் ஒவ்வொரு முறையும் அவர் உணர்ச்சி வசப்பட்டு ஒன்று பேசுவார். அவர் கடைசியில் எண்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். ஜெயலலிதாவை எதிர்த்து பெரிய பாத யாத்திரை தொடங்கி கடைசியில் எங்கடா போய் முடிஞ்சாருன்னா பாய்ஸ் கார்டன்லேயே போய் முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் கருணாநிதியை இன துரோகி அப்படின்னு சொன்னார். பிறகு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரே திராவிடத்தை காக்க போகிற கேடயமாக நான் இருப்பேன். அப்புறம் ஸ்டாலினுக்கு நான் அந்த திமுகவை யாராவது, அந்த கோட்டையை யாராவது அசைச்சு பார்க்கணும்னு வந்தால் நான் வெளியில் நின்று காவலாளியாக அவனை தடுக்கக்கூடிய ஒரு போர் வீரனாக இருப்பேன் அப்படின்லாம் உணர்ச்சி வசப்பட்டு உருட்டினாரு. இப்போ என்னடான்னா, நாங்கள் 9 வருடங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு திமுக துரோகம் இழைச்சிருச்சுங்கிறது மாதிரி இப்போ உருட்டுறாரு. 17 ஆண்டுகள் இவர் ராஜ்யசபா இருப்பதுக்கு காரணமே கருணாநிதி. அப்படிப்பட்ட கருணாநிதியை இனத்துரோகி அப்படின்னு இவர் சொன்னார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆகவே எப்பொழுதுமே ஒரு நம்பத்தகுந்த ஒரு தலைவராக, அரசியல் தலைவராக வைகோ இருந்ததில்லை அப்படிங்கிறது ஒரு வரலாறு. அடுத்ததாக நீங்கள் சொன்னது ஐயுஎம்முடைய தலைவர் காதர் மொய்தீன் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் அவர் சொல்கிறாரு, எங்களுடைய சமுதாயம் இதுவரை எந்த ஒரு கட்சிக்கும் இப்படி ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்ததில்லை, ஆனால் தாவேகாவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு அப்படி ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். ஒருவேளை நாங்கள் பாஜகவை தடுப்பதற்காக தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் எங்கள் கட்சியே உடைஞ்சிருக்கும் அப்படின்னு. கட்சி உடைஞ்சிருக்குன்னா யார் உடைச்சிருப்பா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இத்தனை ஆண்டு காலமாக திமுக கூட்டணியில் இருந்த காதர் மொய்தீன் இப்பொழுது திடீர்னு தாவேகாவுக்கு வருவதற்கு யார் முடிவெடுத்தார்கள் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. திமுக ஆட்சியில வக்ஃப் போர்டே இவங்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. வக்ஃப் போர்டு சேர்மனாக நவாஸ்கனி ஐயுஎம்முடைய எம்பி தான் இருந்தார். ஆனால் அப்போ அவருடைய அழுத்தத்தின் பேரில் தான் இப்பொழுது தாவேகால ஐயுஎம்எல் சேர்ந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. காரணம், அவருக்கு பல பிசினஸ்கள் இருக்கிறது, அதற்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு தாவேகாவில் இணைந்தாரா அப்படிங்கிறது. அடுத்தது தாவேகால இணைந்த ஐயுஎம்எல்ல 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதில் பாபநாசத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஷாஜகான் அமைச்சராக இருக்கிறார். ஆனால் அந்த அமைச்சரவை பதவியேற்புல கூட இன்னொரு எம்எல்ஏ நான் பங்கெடுக்க மாட்டேன்னு ஆரம்பத்தில் அவர் சொன்னதெல்லாம் பார்க்குறோம். இந்த ஷாஜகான் தான் அமைச்சராக வேண்டும் அப்படின்னு தேர்ந்தெடுத்தது யார்? ஐயுஎம்எல் கட்சியா இல்லை ஐயுஎம்எல்ல இருந்த ஒரு சில தலைவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. இந்த ஷாஜகான் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. பல பயங்கரவாத தலைவர்கள் ஸ்ரீலங்காலேருந்து இருக்காங்க, அவங்களோடு ஒரு தொடர்புல எல்லாம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ரீ டிவியில் பாலகௌதமன் அவர்கள் பேசிய வீடியோக்கள்லாம் கூட இருக்கிறது. இப்பொழுது என்ஐஏவும் உள்துறை அமைச்சகமும் ஒரு கண்காணிப்பு வளையத்தில் அவரை வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் வருது. அவர் இப்பொழுது தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காரு, எனக்கு அப்படியெல்லாம் தொடர்பு இல்லைன்னா அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் எங்கெல்லாம் சந்திச்சார் அப்படிங்கிறது ஆதாரத்தோடு தான் நாம் செய்தியாக வெளியிட்டிருக்கிறோம். அப்படி ஒரு சர்ச்சை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது இதை உடைக்க வேண்டும், ஐயுஎம்எல்லை உடைக்க வேண்டும் என்று யார் நினைத்தார்கள், யார் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த சமுதாயம் முழுவதுமே திமுகவுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம்,
சிறுபான்மையினர் அரணாக திமுக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இவங்க வாக்கு கேட்டாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் எப்படி தாவேக்காக்கு இவங்க ஆதரவு, ஒட்டுமொத்த சமுதாயமும் எங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கறதுன்னு எப்படி இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராக இருக்குது. ஆகா, அதிகாரத்தின் பக்கத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு தான் அவருடைய பேச்சு இருக்கிறது. இல்லை அவர் தாவேக்காக்கு சேர்ந்ததற்கு அழுத்தம் வந்து சமூகத்திலிருந்து தான், அந்த இஸ்லாமிய சமூகத்தில் தான் வந்தது அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. அதே நேரத்தில் ஒரு சில அமைப்புகள் இன்னும் திமுக பக்கம் இருக்கிறது. அப்படின்னா அவங்க இப்பொழுது ஒரு கட்சியாக அங்க இருக்கிறாங்க, ஆனா மனதளவில அவங்க தாவேக்காவுக்கு தான் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்களாங்கிற அந்த சந்தேகமும் இப்பொழுது நமக்கு எழுகிறது. காரணம் அவர் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு, சமூகம் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறது அப்படின்னு. இது குறித்த மிகப்பெரிய ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு, இவர்களை கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது அப்படிங்கிறத அந்த செய்தி காட்டு. அடுத்த செய்தியாக புளியங்குடி பகுதியில பெண்கள் உள்ளிட்டோர் 4 பேர் மீது கொடூரமாக தாக்கல் நடந்திருக்கு. தாக்கப்பட்டவங்க மீது வழக்கு போட்டிருக்காங்க. அது இல்லாம ஜாமீன்ல வெளியே வந்தவங்க வந்து ஜாலியா சந்தோஷமா வெளியில சுத்திட்டு இருக்காங்க. அந்த குற்றவாளிகள் ஜாலியா சுத்திட்டு ஆமா ஆமா. இந்த செய்தியை எப்படி சார் பாக்குறீங்க? புளியங்குடி இந்த பகுதியில் தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வந்து முரளிதரன் அப்படிங்கிறவர், அவருடைய மனைவி காயத்ரி இருக்காங்க, அப்புறம் அவருடைய சகோதரருடைய மனைவி, அப்புறம் அவர் மைத்துனர், இவங்க எல்லாம் வந்து ஒரு காரில் வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி இரவு என்ன பண்ணியிருக்காங்க, கருப்பு படத்துக்கு போயிருக்காங்க. படம் பார்த்துட்டு லேட்டாக அப்படியே நைட்டு வரப்போ அவங்களுக்கு முன்னால் ஒரு 2 வீலர், அந்த 2 வீலர் போயிருந்திருக்கு. அந்த 2 வீலர் அப்படியே இங்கே இப்படியே விட்டுட்டு போகிறது, அப்பப்போ பிரேக் பிடிக்குது. இப்போ அந்த பிரேக் பிடிச்சா பின்னால் வந்து ஒரு பீம் லைட்டு வந்து பெரிய லெவலில் அடிக்கும். இப்போ அது மாதிரி அவங்க பிரேக் பிடிச்சி போப்போ அந்த பீம் லைட் அடிக்கும் பொழுது இந்த கார் ஓட்டுறவங்க இவங்களால முடியல ஒழுங்கா லைட் அடிக்கிறப்ப, சரி நம்ம ஏதாவது அவங்கள மோதிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த முரளிதரன் என்ன பண்றாரு, அந்த காரை வந்து இந்த 2 வீலரை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னால கார்ல போயிடுறாங்க. இடிக்கல, உரசல, எதுவும் பண்ணல, முன்னால போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் சொல்லி கூர்கு காஃபி அப்படின்னு சொல்லி இந்த மொட்டைல் வெளியில வச்சிருப்பாங்களே ரோட் சைட்ல காஃபி, அங்க வந்து டீ குடிக்கிறதுக்காக காரை நிறுத்திருக்காங்க. நிறுத்திட்டு ஃபேமிலியா உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப ஏற்கனவே இந்த முன்னால 2 வீலர்ல வந்தவங்க இவங்களை துரத்திட்டு வந்து முன்னால வந்து வண்டியை நிறுத்திட்டு, உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதாடா, இந்த மாதிரி அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டு போற வேகமா, உனக்கு ஆரன் அடிச்சுட்டு போகணும், ஓவர்டேக் பண்றப்ப ஆரன் அடிச்சுட்டு போகணும்னு தெரியாதாடா அப்படின்னு தான். இல்லை இப்போ நீங்கள் இது மாதிரி அப்பப்போ பிரேக் பிடிச்சதுனால பீம் லைட் அடித்தது, எனக்கு உங்களை ஏதாவது மோதிடுவோன்னு பயம், அதனால நான் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் சாரி, உங்களுக்கு நான் ஆரன் அடிக்காமல் வந்தது தப்பு தான், அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க தொடர்ந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த 2 பேர்ல ஒருத்த வந்து ஃபோன் பண்ணி ஒரு 3 பேரை கூப்பிடுறான், அவங்க இன்னும் 2 பேரை வந்து கூப்பிடுறாங்க. இதில் இவங்க வாக்குவாதமாகி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, நீங்கள் எந்த இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க ஒரு கீழத்தெரு அந்த பகுதி அப்படின்னு சொன்னோடனே அவங்க எந்த ஜாதியாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ ஜாதியை சொல்லி உனக்கு இவ்வளவு திமிரா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. இந்த காயத்ரி அப்படிங்கிற பெண்ணை வந்து பெண் என்றும் பாராம இவங்க வயிற்றுலேயே குத்துறாங்க, நெஞ்சில் குத்துறாங்க, நெஞ்சை பிடிக்கிறாங்க. பெண்ணை என்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் இங்கே செய்கிறாங்க. இதனால கோவப்பட்ட அந்த ஆண்கள், அந்த முரளிதரன் மற்றும் அவருடைய சகோதரர், அவங்களும் திருப்பி அடிக்கிறாங்க. கைகலப்பாக்குது. பிறகு அங்கே போலீஸ் வருது, என்ன நடந்த இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி அடிபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்ணுலலாம் அந்த அடி, இந்த முரளிதரன் அப்படிங்கிற கார் ஓட்டிட்டு வந்தவருக்கெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் இது பண்ணிட்டு ஒரு சின்னதாக ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுறாங்க. சரி நம்ம காலையில் வந்து அவங்க பண்ண ஒரே தப்பு, காலையில் வந்து திரும்ப ஹாஸ்பிட்டலில் வரலாம் அப்படிங்கிறப்ப காலையிலே இவங்க அந்த காயத்ரிங்கிறவங்களுக்கு நெஞ்சில் ரொம்ப வலி இருக்குது, வயிற்றில் வலின்னொடனே திரும்ப ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன் பண்ணி அங்கே இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 19ஆம் தேதி போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகாராக கொடுக்குறாங்க, யாரெல்லாம் அடித்தாங்க என்ன ஏதுன்னு.
இந்த 7 பேருக்கும் மேற்பட்டவர்கள் அடிச்சிடாங்க. இப்போ என்னிடம் முரளிதரன் அவரோடு ஃபோனில் தொலைபேசியில் வந்து விசாரிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க 2 பேர் வந்து குறிப்பாக 2 பேர் ஃபஸ்ட்டு யார் கையை வச்சாங்க அடித்தாங்க அப்படிங்கிறது, குறிப்பாக பெண்கள் மீதெல்லாம் தாக்குதலை நடத்துனது பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவன் ஆண்களோடு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா 3 ஆண்கள் நாங்கள் இருக்கிறோம், எங்களோட தான் சண்டை போடணும். ஆனால் என்னுடைய மனைவி இன்னொருத்தவங்களையும் வந்து அவன் மார்பை பிடிச்சி தள்ளுறான், வயிற்றுல குத்துறான் அப்படின்னா இவன் நல்ல நிலையில இருந்திருக்க முடியாது. என்னால டேம் ஷூராக சொல்ல முடியும் அவங்க கஞ்சா போதையில் இருக்கிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் நாங்கள் போலீஸ்கிட்ட சொல்கிறோம். இப்போ என்னன்னா கேஸ் வந்த உடனே 2 பக்கம் அவங்களும் இவங்க பக்கம் சொல்றதுனால 2 பக்கமும் கேஸு. எப்படி அடி வாங்கி மூஞ்சி கிஞ்செல்லாம் கிழிஞ்சு போய் கண்ணெல்லாம் வீங்கி போய் கண்ணில் ஐ டாக்டர்கிட்ட சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஆள் மீதும் புகார் வழக்கு, எஃப்ஐஆர், அடித்தவன் மீதும் இது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாமீனில் வந்துட்டாங்க. இந்த ஜாமீனில் வந்தது யார் அப்படின்னு தான் பார்க்கணும். 7 பேர் மேலே அதில் 4 பேர் மேலே இதாக இருக்குது. இந்த 2 பேர்னா அப்பாஸ் மற்றும் சாலி. ஏன் இவங்கள் மீது வந்து சரியான அளவில் வழக்கு பதிவு செய்யப்படலை, இவங்க போதை உட்கொண்டிருக்காங்கங்கிற ஒரு சந்தேகம் வருது. மாறாக இந்த முரளிதரன் தான் போதை உட்கொண்டார் அப்படிங்கிறது மாதிரி போலீஸ் சொல்லியிருக்காங்க. நீ தான் குடிச்சிட்டு வந்து இடிச்சிருக்க அப்படிங்கிறப்ப பொலிட்டிக்கல் சப்போர்ட் அந்த குரூப் அப்பாஸ் மற்றும் சாலிக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க என்ன சொல்ற, ஆரம்பத்தில் இருந்த ஒரு போலீஸ்காரர் வந்து வழக்கு வந்து பதிவு செய்யவே முன்வரலை, அதுக்கப்புறம் விக்ரம் அப்படிங்கிற ஒரு காவல் ஆய்வாளர் வந்த பிறகுதான் வழக்கு பதிவு செய்தார். இப்போ பிசிஆர் கேஸும் போட்டிருக்காங்க. பிசிஆர் கேஸ் அவங்க மேலெல்லாம் போட்டால் கூட அவங்க ஜாலியாக ஜாமீனில் சுற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் அடிப்பட்ட நான் தினமும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் சைன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இதுக்காக நான் எந்த வேலையும் செய்ய முடியல, எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக முடியலன்னு மிகவும் வருந்தி முரளிதரன் சொல்கிறார். இதில் என்ன கவனிக்கணும்னா, பட்டியல் சமூகத்திற்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் அப்படின்னு எவ்வளவோ கட்சிகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த தென் மாவட்டங்களில் இது போன்ற பட்டியல் சமூகத்திற்கு எதிராக ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா குரல் கொடுக்குறாங்க பல பேர். சமூக நீதி இங்கே நாங்கள் தான் தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதற்காக ஒரு அமைச்சரையே கொண்டு வந்திருக்கிறோம், வன்னி அரசு கொண்டு வந்திருக்கிறோன்னு. இப்போ இந்த வன்னி அரசு தலையிட்டு அவர்களுக்கு நீதி வாங்கி கொடுப்பாரான்னு தெரில. ஏன்னா அடித்தவன் யார் அப்படிங்கிறது தான் அப்பாஸ், சாலி. இப்போ இதில் என்னன்னா, இவங்க மேலே இந்த பிசிஆர் கேஸ் போடக்கூடாது அப்படின்னு உடனடியாக இவங்கள்ட்ட சமரச பேச்சுவார்த்தைக்கு வந்தது யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜமாத் அப்படிங்கிறார் முரளிதரன். இப்போ என்னன்னா 2 இண்டிவிஜுவல் அப்பாஸ், சாலி அப்படிங்கிறவன் வந்து இந்த காயத்ரி மற்றும் முரளிதரன் இவர்கள் மீது, குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்துகிறான். அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகாராக கொடுக்குறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் எப்படி அவர்களுக்காக வருகிறதுங்கிறது தான் நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. நீங்கள் வந்து கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு அழுத்தம் முரளிதரனுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்மள்கிட்ட ஃபோனில் சொல்கிறார். அப்படின்னா இஸ்லாமியர்களில் யாராவது 2 இண்டிவிஜுவல் தான் நம்ம கூட நம்ம சண்டை போடுறான், அவனுக்கு எதிராக நம்ம வந்து ஒரு கேஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இல்லை. அவனுக்கு பின்னால் அந்த சமூகமே திரண்டு நிற்கிறது. அதற்கு பயந்துகிட்டு தான் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை. நீங்கள் எந்த கேஸ் எப்படி எடுத்துக்கிட்டு போனால் கூட இஸ்லாமியர்கள் மீது ஒரு வழக்கு போடுவதற்கு காவல்துறை ஏன் அஞ்சுகிறது என்றால், அவர்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல், அந்த குடும்பம், அந்த தனி மனிதன் இல்லை, அவனுக்கு பின்னால் சமூகமே திரண்டு வரும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால தான் கேஸ் ஃபைல் பண்ணாமல் இருக்காங்களோங்கிற ஒரு உணர்வை நமக்கு இது இந்த செய்தி மீண்டும் நல்ல ஊர்ஜிதப்படுத்துது. அப்படிங்கிறது தான் இந்த புளியங்குடியில் அவங்க காயத்ரி, முரளிதரன் அந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும். இதை அந்த காவல்துறையினரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக தமிழக காவல்துறை பிசிஆர் கேஸ் போட்டிருக்காங்க அப்பாஸ், சாலி மீதெல்லாம். அவர்கள் வந்து அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும். காயத்ரி, முரளிதரன் அந்த குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. அடுத்த செய்தியாக மும்பையில வந்து மொஹரம் ஊர்வலம் நடந்திருக்கு. அந்த ஊர்வலத்துல வந்து விஷ மாத்திரை விநியோகம் நடந்திருக்கு. அதுல வந்து 15,000 பேரை கொல்ல சதி நடந்திருக்கு. அந்த சதி செய்தவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி சார் பாக்குறீங்க? மும்பை பைகுல்லா அப்படிங்கிற அந்த பகுதியில தான் வந்து அந்த மொஹரம் ஊர்வலம், அஜீரா அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஊர்வலம் நடந்திருக்குது கடந்த வெள்ளிக்கிழமை. அதில் பார்த்தீங்கன்னா
ஃபயாஸ் பிரேம்ஜி அப்படிங்கிறவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கார். யார் இவர் அப்படின்னா, இவர் ஒரு 15 நாளைக்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய பூனாவுக்கு வந்திருக்கார். மகாராஷ்டிராவில் இருக்கிற பூனாவில் வந்துட்டு அங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டு இவர் டோங்கிரி அப்படிங்கிற இடத்துல தங்கியிருக்காரு. அங்கேருந்து இந்த எங்கே ஊர்வலம் நடக்க போகுதுங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலில் தங்கிட்டு அவர் அங்கே ஒன்று ரெடி பண்ணியிருக்கார். என்னென்னா கிட்டத்தட்ட 30,000 கேப்சூல்ஸ், அப்புறம் 50 கிலோ பாய்சன் எதுன்னா வேற ஒன்றும் இல்லை, எலிமருந்தே கேப்சூலுக்குள்ளார அடித்து வச்சிருக்காரு. ஜிங்க் பாஸ்பைடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பண்ணி ஒரு 15,000 பேரை காலி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சிருக்காரு. வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே மொஹரம் ஃபெஸ்டிவல் எப்படி நடக்குங்கிறது தெரியும் நமக்கு. ஊர் இதில் அடிச்சுப்பாங்க, கத்தி போட்டுப்பாங்க. இங்கே சென்னையில் பீட்டர்ஸ் ரோடு அந்த இதில் பார்த்தோன்னா கத்தி போடுற அந்த இதெல்லாம் இருக்கும். இதை இந்த முறையை, இந்த வழிபாட்டு முறையை ஒரு செக்ட் ஆஃப் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிறது பலருக்கும் தெரியும். இப்போ இங்கே தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய பல இஸ்லாம் பிரிவுகள் இருக்குது. இவங்க இந்த வழிபாட்டு முறை இது மாதிரி தங்களை வருத்தி கொள்ளக்கூடிய இந்த மொஹரம் கத்தி போடுற அந்த இது தங்களே கத்தியால கீறிப்பாங்க, ரத்தம்லாம் தெரிக்கும். அதில் வித்தியாசமாக என்னென்னமோலாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாரடிச்சுப்பாங்க. அந்த வழிபாட்டு முறையை ஏற்காதவர்கள் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு இந்த ஃபயாஸ் பிரேம்ஜி மீது இவர் எந்த செக்ட் சார்ந்தவர் அப்படிங்கிறதுலாம் போக போக அடுத்த விசாரணையில் தெரிய வரும். அதனால தான் இவர் இன்னொரு வழிபாட்டு முறை கொண்டவர்களை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவருக்கு வந்ததா அப்படிங்கிறத பார்க்குறோம். இவர்கிட்டேருந்து ஒரு 14,900 கேப்சூல்ஸை போலீஸ் கைப்பற்றிருக்காங்க. சரி, இதை எப்படி போலீஸ் அலர்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கிட்டத்தட்ட இந்த 15,000 பேரை கொல்லணுங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த மாத்திரையெல்லாம் விநியோகம் பண்ணும். ஒரே ஆள் விநியோகம் பண்ண முடியாது. ஸோ ஒரே ஆளால் இத்தனை பேருக்கு கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவர் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஆள்லாம் செட் பண்ணியிருக்காரு. அப்படி செட் பண்ணுறப்ப ஒரு 3-4 இஸ்லாமிய பெண்கள் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லினா, ஏன்னா இவங்க இப்படியெல்லாம் அடிச்சுக்கிறாங்க இல்லையா, அது ஒரு பெயின் கில்லரு, இது ஒரு இம்யூன் பூஸ்டர், விட்டமின் மாத்திரை அப்படின்லாம் சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெண்கள் அடிக்கடி இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்களேங்கிறப்ப போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சல்மான் சையது, அலி அப்பாஸ் சையதுன்னு 2 பேர். இவங்க உடம்பு ரொம்ப மோசமாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. 11 பேர் இதில் பெரிய லெவலில் எஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அதில் இவங்க 2 பேரும் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா, ஒரு பெண் மீது தான், பெண் மூலமாக தான் அது வந்திருக்குது அந்த மாத்திரை. அந்த பெண் கூட தன்னுடைய குழந்தைக்கு இந்த மாத்திரையை கொடுத்தா அப்படின்னு. ஸோ அந்த போலீஸ் அலர்ட் ஆகி அந்த மாத்திரை கேப்சூல்ஸை பிரிச்சும் பார்க்கும்போது தான் உள்ளே எலி மருந்து அதுக்கான பவுடர்ஸ் இருந்திருக்கு. இவர் எந்த அளவுக்கு ஹியூஜ் குவான்டிட்டியை ப்ரொக்யூர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. சரி, இந்த ஃபயாஸ் பிரேம்ஜி யாரு அப்படின்னா, இவர் புனே பக்கத்தில் இருக்கிறாரு ஆளு. மனைவி இவரை விட்டு போயிட்டாங்க. அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்றாரு, அவங்களுக்கு உதவியாக இருக்காங்க. அவங்களுடைய அம்மாவும் சிஸ்டரும் ஈரான்ல இருக்காங்க. ஸோ 2019 2025 வரைக்கும் 19 முறை இவர் ஈராக்குக்கு போயிட்டு வந்திருக்காரு. அப்படின்னா இவருக்கு என்ன தொடர்பு, யாரோட அங்கு தொடர்பு? அப்பா இங்க பிசினஸ் பண்றாரு, அம்மாவும் சிஸ்டரும் எதனால ஈரான்ல இருக்காங்க? இந்த ஒரு சந்தேகம்லாம் வருது. ஒய்ஃப் இவரை விட்டு பிரிஞ்சதுனால இவர் மென்டலி ஸ்டேபிள் இல்லாமல் இருக்காரு அப்படின்னு அக்கம் பக்கத்தினர் சொல்றாங்க. சாதாரணமாக இங்கே கோயிலுக்கு உள்ள சிலையை அடிச்சு ஒடிக்கிறவங்க, தேரை கொளுத்துறவங்க, சில இஸ்லாமியர்கள் அழியா சில பேர் அரெஸ்ட் பண்றாங்க. கடைசியில் அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு இங்கே தமிழ்நாடு போலீஸ் சொல்லும். இப்ப அவங்க இதே மாதிரி சொல்லி இப்ப அவங்களுடைய கூட்டத்திலே 15,000 பேரும் கொல்றதுக்கு ஒருத்தவங்க பிளான் பண்ணவனை பத்தி அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவன் பொண்டாட்டி அவனை விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிறதுனால மென்டலி இம்பேலன்ஸா இருக்கிறவன் 30,000 கேப்சூல்ஸை வாங்கி அதுல 15,000 பேரை கொல்றதுக்காக எல்லாத்துலயும் ஜிங்க் பாஸ்பைடை, எலி மருந்து, எலி விஷத்தை இதுல சேர்த்து அதை கேப்சூல் பண்ணி அதை கவர்ல போட்டு பெண்கள் மூலமாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றானா, இவெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டவனா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. எந்த அளவுக்கு அடிப்படைவாதம், அதாவது இஸ்லாத்துக்குள்ளாரே இன்னும் ஒரு அமைப்பை பிடிக்காதவன், அவங்களுடைய வழிபாட்டு முறையை பிடிக்காதவன் இது மாதிரி செய்யறானா அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஈராக்கே அப்படித்தான்.
அவங்க 2 செக்ட் வேறு வேறு செக்டில் இருக்கிறவங்க தான். இவன் அடிக்கடி இங்கே 19 முறை போய் வந்திருக்கான். அதனால் முழு விசாரணை செய்யும் பொழுது தான் உண்மையாக தெரிய வரும். இதில் என்னென்னா, இந்த சந்தேகம் போலீஸுக்கு வந்த உடனே அந்த கேப்சூல்ஸை பிரித்து பார்த்த உடனே அங்கே எங்கே பார்த்தாலும் லவுட் ஸ்பீக்கர் இருந்திருக்கு. அதன் மூலமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி யாரும் உங்களுக்கு இந்த விட்டமின் மாத்திரைன்னு கொடுத்ததை யாரும் கன்சியூம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன பிறகு பல உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டு இருக்கிறது. துரிதமாக செயல்பட்ட போலீஸாருடைய செயல்பாட்டினால தான் பெரிய அளவிலான இந்த உயிர் சேதம் தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. இதுல இன்னொன்று என்னன்னா, ஒரு இஸ்லாமிய ஊர்வலத்தில் இப்படி நடந்தா பெரிய அளவில் வன்முறை கலவரமாக கூட வெடிக்கும். பல பேர் செத்து போனான்னா என்ன பண்ணுவாங்க, யாரு இதுங்கிறதுலாம் அதுக்கப்புறம் விசாரணைகள் தானே தெரிய வரும். நடந்த உடனே இது வேற யாரோ செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செயலாகவும் இருக்குது. அதுல இதை ஒரு லோன் உல்ஃப் அட்டாக் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட இதற்கு பின்னால் வேற யாராவது சதி இருக்கிறதா? ஏன்னா இதன் மூலமாக வகுப்புவாத பிரச்சனை, ஒரு ஊர்வலத்தில் இவ்வளவு பேர் இறந்து போறாங்க அப்படின்னா அதன் மூலமா மிகப்பெரிய கலவரத்தை மகாராஷ்டிராவில் ஏற்படுத்தணும் யாராவது திட்டமிட்டிருக்கலாம். அவங்க யாராவது இவன் பின்னால் இருக்காங்களா அப்படிங்கிறதையும் முழுமையான விசாரணையில் கண்டறியப்பட வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய பார்வை. மன் கி பாத் நிகழ்ச்சியில பிரதமர் மோடி ஒரு முக்கியமான விஷயம் மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு மக்கள் அனைவரும் களிமண்ல செஞ்ச விநாயகர் சிலையை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த செய்தியை எப்படி சார் பார்க்க? இல்லை, பல விஷயங்கள் அந்த மன் கி பாத்தில் பேசியிருக்காரு. பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களோட ஒவ்வொரு மாதமும் கடைசி சண்டே, அதுதான் இந்த மனதின் குரல் மன் கி பாத் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசுகிறாரு. அப்படி இது 135வது தொடர். அந்த மன் கி பாத்தில் 12 வருடங்கள் தொடர்ச்சியாக இது பண்ணதில் இது 135வது மன் கி பாத். எலெக்ஷன் நேரத்தில் ஒரு 2-3 எபிசோடு மட்டும் அவர் பேசாமல் இருக்கலாம், மற்றபடி நாட்டு மக்களோடு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறது தான். மீடியாவை அவர் பார்க்கறது இல்லை, மீடியாவை பார்த்து அஞ்சுகிறார், மக்களோடு ஒரு தொடர்பிலே இல்லை அப்படின்லாம் பல எதிர்கட்சிகள் உருட்டுவாங்க. ஆனால் அவர் நாட்டு மக்களோடு நேரடியாகவே அந்த நேரத்தில் பேசுகிறார் அப்படிங்கிறது தான். அவர் சொல்லும் பொழுது என்னென்னா, இப்பொழுது எரிபொருள் பிரச்சனை இருக்குது, ஈரான் அமெரிக்கா வார் நடக்கிறதுனால ஹர்மூஸ் அந்த நீர்வழி பாதையில் வர முடியாமல் கப்பல் இருக்கிறதுனால சிலிண்டர் பற்றாக்குறை இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி தங்கம் இறக்குமதி இந்த இது அதிகப்படியாக வரும் பொழுது நம்மளுடைய ஒன்று பெட்ரோலுக்காக நம்ம பெரிய அளவு செலவு பண்ண வேண்டியது, அதுக்கு கிடைக்காத ஒரு பற்றாக்குறை இருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா, உங்களுடைய டீசல் பெட்ரோல் அந்த செலவினத்தை குறைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும். மெட்ரோ ட்ரெயினை யூஸ் பண்ணுங்க, பஸ்ஸை யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட காரை ஆடம்பரமாக, அதாவது ஒரு ஆள் தான் பயணிப்பான், நான் அதுக்காக ஒரு கார் அப்படிங்கிறத கொஞ்ச நாளைக்காவது நிறுத்தி வைங்க அப்படின்னாங்க. என்னுடைய இந்த வேண்டுகோளை இந்த மக்கள் செவிமடுத்திருக்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் திருமணம் மற்ற வைபவங்களுக்காக தங்கம் வாங்குவாங்க, அது இப்போதைக்கு வாங்காதீங்க. ஏன்னா இறக்குமதி நம்ம வெளியிலேருந்து கொண்டு வந்து இருக்கிறோம். ஆனால் நம்ம உள்நாட்டிலே தங்கம் இருக்கிறது, உங்கள்கிட்டே கூட பழைய தங்கம் இருக்கும். அதை மாற்றி அது புதுசு பண்ணி அது வேறு டிசைனில் ஏதாவது பண்ணுறது, அதை மட்டும் பண்ணுங்க. இப்போதைக்கு புதுசாக தங்கம் வாங்காதீங்க கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைத்தேன். அதையும் இந்த மக்கள் செய்தார்கள். உள்ளபடியே நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மக்களிடம் நன்றி தெரிவித்திருக்கிறார். அப்பொழுதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, மக்களின் சக்தி தான் மூலதனம், மக்களின் சக்தியை வைத்து அந்த மூலதனத்தை வைத்து தான் நான் அந்த நாட்டை உன்னதமான நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு வருவதற்காக நம்ம தொடர்ந்து பணி செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அதற்கு பிறகு என்னன்னா, பல விஷயங்கள் அதில் சொல்றாரு. இந்தியா பாதுகாப்புக்காக, அதாவது வான் நீர் நிலம் எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய நம்ம பாதுகாப்பு படைகளுக்கு வேண்டிய உபகரணங்களை கொள்முதல் பண்ணிட்டாகட்டும். இப்போ நேவிக்கு பல நீர்மூழ்கி கப்பலை நாட்டுக்காக பாதுகாப்புக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி விமானப்படைக்கும் இராணுவத்தில் மேட் இன் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பல பொருட்கள், சக்தி வாய்ந்த பொருட்கள் இதையே இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக பல முன்னெடுப்புகளை இந்த அரசு செய்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதை விட இன்னும் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய பாரம்பரியம் கலாச்சாரம் எப்படி
பல மைல் தொலைவுக்கு அப்பாலும் சென்று நம்முடைய சனாதனம் வந்து வலுவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் என்னன்னா, டொமினிக் அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில என்ன சொல்றாங்க, அங்க வந்து அதிகமாக பேசக்கூடிய மொழி வந்து ஸ்பானிஷ். அவங்க வந்து பிரம்மக்கமல் டொமினிக்கானா அப்படின்னு ஒரு குழு அமைச்சு, அந்த குழு என்னடா செய்யுது அப்படின்னா, நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம், இந்த விஷயங்களை எல்லாம் ஜபிக்கிறாங்க, பலருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளுடைய சனாதனம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்குது பாருங்க. ஸ்பானிஷ் பேசக்கூடிய மக்கள் அவங்க ஒரு குழு அமைத்து அந்த இடத்துல அவங்க பேசுறாங்க, ஜபிக்கிறாங்க, பலருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களுடைய குழந்தைகளும் இதை பின்பற்றுறாங்க. அப்படிங்கிறப்ப இதையெல்லாம் நான் நேர்லேயே கண்டு பார்க்கும் பொழுது எனக்கு வியப்பாகவும் அதே நேரத்தில் ஆச்சரியமா இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக பெருமித உணர்வோட இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல சொல்லும் பொழுது இப்பொழுது விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் சதுர்த்தியில களிமண்ணால் செய்த விநாயகரை வந்து செய்யறாங்க. இந்த செய்யக்கூடிய எல்லாம் வந்து நம்ம கிராமத்துல தான் இருக்கிறாங்க. இந்த கலைஞர்கள் எல்லாம், சிற்ப கலைஞர்கள்லாம் கிராமத்துல இருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம ஊக்குவிக்கணும். அவங்களுக்கு நம்ம ஒரு விநாயகர் சிலை வாங்குறது மூலம் அவங்களுக்கு ஒரு பொருளாதார வளம் பெருகும். அதனால களிமண்ணால் செய்த விநாயகரை அந்த கலைஞர்கள் செய்வாங்க, அவங்கள்ட்டேருந்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா அது வந்து இயற்கைக்கும் வந்து இயைந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது. உலகம் முழுக்க வெப்பமயமாதல் அந்த விஷயங்கள்லாம் பற்றியெல்லாம் பேசி சுற்றுச்சூழல் குறித்த ஒரு விழிப்புணர்வு, இந்த விஷயங்களையும் கூட குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். நாட்டு மக்களுக்கு பல நல்ல விஷயங்களையும் நல்லது செய்பவர்களை குறித்த ஒரு குறிப்பாகவும் சொல்றாரு. அதன் மூலம் அந்த யாரை பத்தி சொல்றாங்களோ அவங்க மக்களுக்கு போய் சேர்கிறார்கள். அவருடைய சேவை என்ன அப்படிங்கிறதும் மக்களுக்கு போய் சேர்கிறது. இப்ப இந்த எபிசோட்ல வந்தீங்கன்னா, டொமினிக் நாட்டுல வந்து ஒரு குழு அமைத்து நம்முடைய வேத மந்திரங்கள்லாம் ஜபிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு மக்களுக்கு ஒரு ஆர்வம். நம்ம பிள்ளைங்க கூட இங்க சமஸ்கிருதம்லாம் படிக்க மாட்டேங்குது, எங்கேயோ ஸ்பானிஷ் அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரியில போய் வேத மந்திரங்கள் எங்க பார்த்தாலும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு பிரதமர் சொல்றாரு, போய் சர்ச் பண்ணுவோன்னு போய் பார்ப்பாங்கல்ல. இப்போ இது போல பலருக்கு முகம் தெரியாத பலரை வந்து நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சேவையும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த மன் கி பாத் மூலமாக தனது மனதின் குரலாக இதை சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னும் நமக்கு இதுல இன்னும் சிறப்பு என்னன்னா, இந்த மனதின் குரல் நரேந்திர மோடி பேசுறத அப்படியே அவருடைய உணர்வை கடத்தக்கூடிய வகையில தமிழ் மொழியில நம்ம தூர்தர்ஷன்ல வருது, ஆல் இண்டியா ரேடியோல வருது. நமக்கு மிகவும் அறிமுகமான சுதர்ஷன் ஜி தான் நரேந்திர மோடியின் குரலாக அதை வந்து பேசுறாரு. அவர் என்ன உணர்வோடு பேசுகிறாரோ அதை வந்து அழகாக தமிழ் படுத்தி நமக்கு அந்த குரலாக நமக்கு கிடைக்கிறது. ஸோ அவருக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு. அதாவது பிரதமர் மோடி என்ன நினைக்கிறாரோ தமிழக மக்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு சுதர்ஷன் ஜி அவர்களுக்கும் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். இதை அவர் சொன்னதை நம்ம செய்வோம். ஏன்னா களிமண்ணால் இந்த முறை விநாயகரை நம்ம எல்லாரும் வாங்குவோம். நம்முடைய கைவினை கலைஞர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில வளத்தை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறது நம்முடைய செய்தி. இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிகவும் ஆழமாக நமதுடன் கலந்துரையாடிய திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். வந்தே மாதரம்.